சிஎஸ்கே ஆர்சிபிக்கு மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க சிஎஸ்கே தான் வின் ஆகணும் ஆண்டவரே சிஎஸ்கே ஆகணும் சீக்கிரம் சீக்கிரம் 6-4 ஏன்டா இப்ப நீங்க இடத்த மாத்துன ஏன்டா பீச்சா கிடைக்கிற ரைட் ஹேண்ட்ல எல்லாம் ராசி மச்சான் இந்த இடத்துல அப்படியே வை மச்சான் இந்த பொசிஷன் பாரு அந்த பொசிஷன் அப்படியே இருக்கணும் அப்பதான் ராசினால வின் பண்ண முடியும் இப்ப பாரு எப்படி 6-4 சொன்னல எல்லாம் ராசி 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 இப்ப பாரு 4 எப்படியே எல்லாம் ராசி மச்சான் இந்த பொசிஷன் அப்படியே வைக்கிறேன் இந்த ராசினால மட்டும்தான் சிஎஸ்கே வின் பண்ண வச்சான் இப்ப இந்த ராசியாலதான் உனக்கு சிஎஸ்கே வின் பண்ண போகுது டெஃபினெட்லி அப்படியே போட்டோன்னு வச்சுக்க அவன் நைட்டும் பகலுமா வருஷ கணக்குல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க நாட்டுக்காக இவருக்கு வந்து இந்த இடத்துக்காக தான் இப்போ இந்த இடத்தாலதான் இந்த இடத்தாலதான் உனக்கு இதுவா இந்த இடத்துனால மட்டும்தான் வின் பண்ணுவாங்க இந்த இடத்துலதான் ராத்திரி குடிச்சுட்டு வாந்தி எடுத்தா ஒழுங்கா பொத்திக்கிட்டு மேட்ச் பாரு இல்லைன்னா ஓடி போயிரு என்னதான் இருந்தாலும் 1000 சொல்லு இந்த இடத்துல மட்டும்தான் ஓடிக்கிட்டு போ மேட்சே பார்க்க வேணாம் இந்த வருஷம் யாரு கப்ப வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் சிஎஸ்கே ஃபேன் தான் இருந்தாலும் ஆர்சிபி வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இந்த வாட்டியாச்சும் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு ஆசை மாயாலதான் நான் உனக்கு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்க போறது இல்லை போட்டு 6-4 ஜெயிப்பான்னு வேற தெரியல மேட்ச் வர செம்ம இன்ட்ரெஸ்டா போகுது WWE நான் WWE ரசூல் ஃபேனே சும்மா அதெல்லாம் மேட்ச பாரு வேற லெவல்ல போய் WWE வைக்கிறியா இல்லையா இப்ப நீ ஆர்சிபி நானே ஆர்சிபி கப் அடிக்குமா அடிக்காதான் பாத்திருக்கேன் கப் அடிக்காது ஒழுங்கு மரியாதை அதெல்லாம் சுத்த ஃபேக்கடா எல்லாம் பொய்யடா அதெல்லாம் சுத்த ஃபேக்கடா ஏன்டா ஒருத்தன் அடி வாங்கி துடிச்சு ஒருத்தன் அடிக்கிறான் அடிச்சோன்னா என்ன செய்யணும் துடிச்சு விழுகணும் அவனும் இப்படி போய் விழுகுறாங்க இப்படியாட விழுவாங்க புடிச்சு துடிக்க வேணாம் அதெல்லாம் சுத்த பொய்யடா அது கூட பரவாயில்ல வேண்டாம் மாஸ்க் போட்டா ஒரு பேரு மாஸ்க் போடலன்னா ஒரு பேரு அவன் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா இன்னொரு பேரு இது கூட பரவாயில்லடா ஒருத்தன் 3 டைம் செத்து போடுச்சேன்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையாடா அதான் சுத்த போயிடா நானுமே அப்படித்தானே நினைச்சேன் சின்ன வயசுல எல்லாம் உண்மைன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்மள ஏமாத்திருக்காங்கன்னு ஆனா மேட்ச் அப்படி இல்லடா எல்லாம் ரியல் அங்க பாருங்க ஒரு 6 அடிக்கிறாங்க ஏற வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதை WWE மாத்திரையா இல்ல டிவி உடைக்குவா மேட்ச பாரு நீ மேட்ச் மாத்திரையா இல்ல டிவி உடைக்குவா ரிமோட் என்கிட்ட இருக்க நீ எதுவும் பண்ணாது மேட்ச பாரு செம்மையா இருக்கு நீ மாறட்டு கூடு சும்மா சும்மா அம்மா மேட்ச பாக்க விட மாட்டாமா WWE சொன்னா கிரிக்கெட் வச்சு பாத்தீங்களாமா அம்மா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டிவி தான் கலைஞர் டிவி அதுக்கு சேனல் அதுக்கு மட்டும் கோட்டை விட்டுற நாயே மூடி கட்டி சண்டை போடாம பாக்கல எனக்கு 8 மணிக்கு சிங்க பண்ணி நாடகம் போடுவாங்க அதை போட்டுருவேன் மும்பைக்குண்டா டேய் நீதான் உங்க ஃபேனே கிடையாது ஏன் நீ இவ்வளவு பதட்டமா இருக்க டேய் சன்ரைஸ் ஹைதராபாத் தான் இந்த வாட்டி என் டீம் இப்படியா போன டைம் பஞ்சாப்ல சொன்னேன் அதெல்லாம் வருஷம் மாற மச்சான் இவனும் பொண்ணுங்க மாதிரி போல காட்டுங்க சீக்கிரம் காட்டுங்கண்ணா ஏய் என்னடா சன்ரைஸ் 6 அடிச்சு தூக்குறாங்க கத்தவே மாட்டேங்கிற அதான் காட்ட மாட்டானுங்களே அதான் காமிக்கிறாங்க வர்றா 6 இத காட்டி நாடா பண்றது காட்ட வேண்டியது காட்ட மாட்டானுங்களே என்ன காட்ட மாட்டாங்க 6 காட்ட இதுக்கப்புறம் என்ன ஒருவேளை ரீப்ளே காமிச்சா இல்ல என்ன சொல்ற நீ டேய் ரிப்ளேலடா ஸ்பான்சர் பொண்ணுதானே நான் பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவுக்காக இவ்வளவு நேரம் மேட்ச் பாத்துட்டு இருக்கேன் பொண்ணுக்காக பாக்குறியா அப்ப ஏன்டா மேட்சுக்காக நீ பாக்கல ஐபிஎல்காக பாக்கல கப் அடிக்கிறதுக்காக பாக்கல அந்த சேனல்ல கூடுது அதுக்காக பாக்கல ஸ்பான்சர் பொண்ணுக்காக பாக்குறியா என்னோட கிரஷ் மச்சான் கிரஷா ஆமா இன்ஸ்டால பார்த்தா கிரஷ் டிக்டாக்ல பார்த்தா கிரஷ் அங்க இங்கன்னு எல்லாம் கிரஷ் இப்ப ஐபிஎல் ஸ்பான்சர்லி கிரஷாடா என்னோட கிரஷ் ஒரு அளவே இல்லடா உங்க குடும்பங்களுக்கு ஐயோ ஆண்டவா மச்சான் இப்போ ஒன்னு பண்ணலாம்னுங்கிறேன் என்ன பேசாம நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம்ங்கிறேன் மச்சான் எதுக்கு அதான் அந்த இன்டர்வியூல கூட ஒரு பொண்ணு ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லிட்டு கப் அடிக்கலாலும் நானு ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபி ஃபார் எவர்ன்னுச்சுல ஆமா அந்த பொண்ணு கூட இப்ப என்னோட கிரஷ் ஆயிட்டா மச்சான் வருஷம் வேற ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மச்சான் நம்ம எல்லாம் எப்பவும் சிஎஸ்கே தான் நம்ம போக்கஸ் ஃபுல்லா சிஎஸ்கேல மட்டும் தான் இருக்கும் யாரு ஃபேன் மச்சான் சொல்றேன் சொல்றியா ஏன் இப்பயே சொல்றா எப்பதான் அதெல்லாம் மேட்ச் ஜெயிச்சாதான் தெரியும் சொல்றேன் மேட்ச் ஜெயிச்சா தெரியுமா போன வருஷம் யாரு டீம் நீ சிஎஸ்கே அப்ப சிஎஸ்கே தானே சிஎஸ்கே சொல்லு நம்ம டீம்டா சிஎஸ்கே இல்ல மச்சான் நானு இல்லையா அப்ப அதுக்கு முந்தின வருஷம் யாரு டீம் ஜிடியா ஏடா வருஷம் ஒண்ணு மாத்திட்டு இருக்க அது என்ன கேர்ள் ஃபிரெண்டா இது இல்ல மச்சான் சொல்றேன் அப்ப இந்த வருஷம் யாரு டீம் அது ஜெயிச்சாதான் தெரியும் சொல்றேன் புரியலையா மச்சான் ஒன்னும் அதான் மச்சான் எந்த டீம் ஜெயிக்குதோ அதான் நம்ம டீம்
அடச்சு இதெல்லாம் ஒரு ஃபேனாடா. ஏன்டா இந்த பொழப்புக்கு ஏதாவது ஒத்த புள்ளி மட்டும் போய் தொங்குங்கடா. இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த டீம் ஜெயிக்குதோ அது நம்ம டீம். ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ முடியலையே. ஏன் மச்சான் அழுதுனுங்கிறா? நம்ம கேப்டனை தூக்கிட்டாங்க மச்சான். தூக்கிட்டாங்களா? அவரா போயிட்டாரா? விட்றா. அது அவரோட பெருந்தன்மை மச்சான். அது பெருந்தன்மையா? என்ன நான் சொல்ற? என்ன செய்ய இல்லையே. தீவிர ஃபேனா இருக்கும் போல இருக்குது. ஐயோ முடியல மச்சான் என்னால. ஐயோ இப்போ உட்காந்து அழுகுங்கடா. அவங்க இருக்கும்போது எதுவும் அப்படிலாம் இல்ல மச்சான். அவர் இருக்கும்போது மட்டும்தான் நான் மேட்சே பாப்பேன். இல்லன்னா மேட்ச் பார்க்க மாட்டேன் மச்சான். இல்லையா இரு நீ யார சொல்ற? நம்ம சிஎஸ்கே கேப்டன் தோனியை சொன்னேன். தோனியா சொல்றியா? நான் விஜயகாந்த சொல்றேன்னு நினைச்சேன்டா. கேப்டன் விஜயகாந்த். அந்த மனுஷன் ஏன்டா அந்த மனுஷன் சொல்லடா. நான் இவரை தான் சொல்றேன் மச்சான். ஐயோ முடியலடா. இப்படிதாங்க நம்ம ஜக்கள் வந்து சீரியஸான விஷயத்த விளையாட்டா எடுத்துப்பாங்க, விளையாட்டான விஷயத்த சீரியஸா எடுத்துப்பாங்க.